என்னங்க ஃபர்ஸ்ட் மேட்சே பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சீசன் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸுக்கும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ டாஸ் வின் பண்ண சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் bowling செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா கோவை கிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜேயும் சுரேஷ் குமார் ரெண்டு பேரும் பயங்கரமான ஓப்பனிங் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சுஜய் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரன்ல காலி, அபிஷேக் தன்வீர் பால்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ்குமார் 4 ரன் காலி, அதே அபிஷேக் பால்ல தான். கேப்டன் ஷாருக் கான் வரார், அவராச்சும் நல்லா ஆடுவார்னு பார்க்கும்போது ஹேய் நல்லா ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 ரன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ சச்சினும் முகிலேஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாக வேண்டிய சுச்சுவேஷன். அமைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே அமைச்சாங்கன்னு சொல்லலாம். சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53 பாலுக்கு 63 ரன், அந்த பக்கம் முகிலேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பாலுக்கு 31 ரன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி பயங்கரமா ஆடிட்டு இருக்கவங்க விக்கெட்லாம் நான் தாங்க இந்த மேட்ச்ல எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் விக்கெட்டையும் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து முகிலேஷும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராம் அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரன் அடிச்சாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 141 ரன் 7 விக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸ் எடுத்திருந்தாங்க. 141 அதெல்லாம் நாங்கள் ஈஸியாக அடிச்சிருவோமேன்ற மாதிரி வந்தால் பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்தது. முதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் தரமணி கண்ணன் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டார் சந்தோஷ்குமார். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாராயண ஜெகதீஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரன்னுக்கு காலி வந்து பார்த்தீங்கன்னா முகமது பால்ல. கேப்டன் பாபா அப்ரஜித் நீங்களாச்சும் ஆடுவீங்களான்னு இருக்கும்போது நான் நல்லா ஆடுவேங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ் கூட இருக்கார், பால் நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபியில் கங்குலி தலைமையில் ஆடும்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கிப்ஸ் ரிட்டையர் அவுட் ஆன மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா மாறும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா பிரதேஷ் பால் 40 ரன் 32 பால் ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ரிட்டையர் அவுட் ஆனார் பயங்கரமாக கால் வலினா. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸ் பக்கம் திரும்பிச்சுன்னு சொல்லலாம். கேப்டன் அப்ரஜித் 38 ரன் காலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து யாருமே பெருசாக ஜொலிக்கல. ஜித்தின் குமார் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரன் காலி. அது வரைக்கும் 128 ரன் தான் 6 விக்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 13 ரன்கள் வித்தியாசத்தில் நாங்கள் அபார வெற்றி பெறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து கோவை கிங்ஸ் லைக்கா கோவை கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முத்திரையை பதிச்சிருக்காங்க. தமிழ்நாடு வீரர்கள்லாம் பார்க்கும்போது இப்படி இந்த பர்ஃபார்மன்ஸ் வாங்க அப்படியே வந்து அப்படியே இந்தியா டீமுக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது. நீங்க இந்த மேட்சை பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.